ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆகிட்டு, நைட்டு மாத்திரையை போட்டுட்டு தூங்குறதுனால நல்லா தூக்கம் வருது. ஆனால் டைமுக்கு எந்திரிக்க முடியலை. ஒரு 6:30 ஆகுனா தான் அப்படியே உருண்டு பிரண்டு மெதுவாக எந்திரிச்சு 6:45க்கு தான் பெட்டை விட்டு எந்திரிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம முகத்தெல்லாம் கழுவி ஒரு காஃபியை போட்டு குடித்தா தான் அடுத்த வேலை பார்க்க முடியுது. அதுவும் காஃபியை போட்டு குடிச்ச உடனே எங்கடா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிச்சன் பக்கம் போகும்போதே பார்த்தீங்கன்னா 7:15 7:30 ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன வேலை செய்ய, படபடன்னு சாப்பாடை வைக்கணும், தோசை மாவு எடுத்து வெளியே வைக்கணும், காய் வெட்டணும், குழம்பு வைக்கணும், கூட்டு வைக்கணும், இப்படியே நம்மளுக்கு வேலை போயிடுது. படபடன்னு வேலை பார்த்தாலும் பழைய மாதிரி சுறுசுறுப்பு இல்லை. நம்ம முகத்தை பார்த்தாலே நிறைய பேர் சீக்குக்காரியா அப்படின்னுட்டு தான் கேட்காங்க. உனக்கு என்னாச்சு உனக்கு என்னாச்சுன்னு. நம்ம முகத்த பார்த்தாலே தெரியும் போல நோய் வந்தாலே. அந்த அளவுக்கு தான் நம்ம முகம் லட்சணம் இருக்குன்னு நினைக்கேன். இப்போ நீங்களே சொல்லுங்க என் முகம் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. ஆனால் நான் வெளியே போகும்போது இந்த மாதிரி போக மாட்டேன். நம்ம சேலைலாம் கட்டிட்டு போனோன்னு வைங்களேன், நம்மள பார்த்தா யாருமே நோய் இருக்கிற மாரி சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அழகா சிரிச்ச முகமா தான் கிளம்பி போவேன். ஆனால் வீட்டுக்கு இருக்கும்போது என்னோட மனசோட கவலைகள் எல்லாமே முகத்துல தெரியும். பிள்ளைங்களுக்குமே கொஞ்சம் பார்த்து பார்த்து கஷ்டமா தான் இருக்குது. ஒரு மாதிரி இருக்கீங்க, ஒரு மாதிரி இருக்கீங்கங்காங்க. அதனாலேயே நம்ம இந்த சமையல் வேலையாவது நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியா செஞ்சு குடுக்கணும். அதுலேயும் நம்ம குறை வச்சுட்டோம் அப்படின்னா, பிள்ளைங்க மனசு இன்னும் உடஞ்சிரும் அப்படிங்கிறதுனால, எல்லா வழிகளையும் மனசுக்குள்ளேயே வச்சு அப்படியே பொறுத்துட்டு சமையல் வேலைய பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, காலையிலே பையனும் பொண்ணும் தண்ணி எடுக்க ரெடி ஆயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் அப்படியே ஆரம்பிச்சு விட்டுட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க தண்ணியெல்லாம் எடுத்துருவாங்க. இப்போ டெய்லியும் தண்ணி எடுக்க போகவும் முடியலை. நான் தான் டெய்லியும் எடுத்துகிட்டே இருப்பேன். இப்போ பிள்ளைங்கள கஷ்டப்பட்டு எழுப்பி காலையிலே தண்ணி எடுங்க தண்ணி எடுங்கன்னு சொல்கிறதுக்கும் ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. எல்லா வேலைகளையுமே பிள்ளைங்கட்டே நம்ம வாங்குகிறோமோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. சின்ன பிள்ளை பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அவளால முடிஞ்ச வேலை எல்லாமே ஓரளவுக்கு செஞ்சு குடுக்குறா. இருந்தாலுமே எனக்கு திருப்தியா இருந்த மாரியும் இல்ல. அப்பப்போ சிடுன்னு அவட்டயும் முகத்த காமிச்சுருவேன். நமக்கு கஷ்டமா இருக்கும்போது யார்கிட்டயாவது அத காமிச்சுருவோம்ல, அப்படிதாங்க நடக்கு. நீங்க எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.